இங்க மயங்கி கிடந்த ஒருத்தன் திடீர்னு அவனோட ஃபேஸ்ல ஏதோ ஒண்ணு நாக்கால நக்குனதால கண்ணு முழிச்சிடறான். உடனே அவனோட கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகுறான். பார்த்தா ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரமுள்ள ஒரு செங்குத்தான பாறையில சிக்கிக்கிட்டு இருப்பான். கீழே பார்க்கும்போது முடிவே இல்லாத பெரிய பள்ளம் தான் இருக்குது. உடனே மேல பாக்குறான். மேல அவனோட பேராஷூட் ஒரு காஞ்சி போன மரக்கிளையில மாட்டிட்டு இருக்குது. அந்த பேராஷூட் அப்படி மாட்டுனதால தான் அவன் இன்னும் சாகாம உயிரோட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுது. ஆனா மலை முழுக்க உப்பு பாறை இருந்ததால அவனுக்கு மேல ஏறி போக வழியே இல்ல. அந்த டைம்ல அவனுக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. உடனே அவன் பாக்கெட்ல இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவன் ஷூவோட அடிப்பகுதியில சொருகிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் 2 கத்திகளை எடுத்து 2 கையிலையும் பிடிச்சு பாறையில குத்தி மெல்ல மேல ஏற ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் 2 மீட்டர் ஹைட் ஏறுறதுக்குள்ள அவனோட கத்தி உடைஞ்சு போய் சடனா பேலன்ஸ் பண்ண முடியாம ஸ்லிப் ஆகி கீழே விழ ஆரம்பிக்கிறான். ஆனா அதிர்ஷ்டவசமா அவனோட பேராஷூட் மரத்துல மாட்டிக்கிட்டு இருந்ததால தப்பிச்சிடுறான். ஆனா அந்த காஞ்சி போன மரக்களை அவனோட வெயிட்ட தாங்க முடியாம முறிய ஆரம்பிக்குது. உடனே அந்த பேராஷூட் ரோப் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவனோட கத்தியால கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிளை முறிய போற கடைசி செகண்ட்ல கொஞ்சம் நகர்ந்ததால உயிர் தப்பிச்சிடறான். இப்போ அவனோட கால் ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படியோ 2 கையாலையும் பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்கான். அவனோட ஹோப் குறைஞ்சிட்டு இருந்த டைம்ல அவனுக்கு மேல ஒரு மலையாடு ஜம்ப் பண்ணி மேல போயிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் அவனுக்கு திரும்பவும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அது எப்படி மூவ் ஆகி போகுதோ அதே மாதிரி அவனும் போக முடிவு பண்றான். உடனே 2 பாறையை பிடிச்சு மெல்ல மேல ஏறி போறான். கீழே முடிவே இல்லாத பெரிய பள்ளம் தான் இருக்குது. அதை பார்த்தா அவனோட பயம் இன்னும் அதிகமாயிடும். பள்ளத்தை பார்க்காமலேயே மேல ஏறி போறான். இனிமே திரும்பி போக முடியாதுன்னு அந்த ஆட்டோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு மேல ஏறான். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாறை மேட்டை போய் ரீச் ஆகிறான். ஆனா அங்க போய் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுறதுக்குள்ள அந்த பாறையும் சடனா உடைய ஆரம்பிக்குது. உடனே அவன் இன்னும் வேகமா மேல ஏறி போக ஆரம்பிக்கிறான். மலை ஆடு மாதிரியே அவனோட பாடியை புஷ் பண்ணி மேல பாயிறான். கடைசியில எப்படியோ அந்த மலையோட விளிம்பை பிடிச்சுக்கிறான். ஆனா மேல ஒரு மலையாடு அவனையே கோபமா பார்த்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அது அப்படியே மெல்ல அவன் பக்கத்துல வந்து அவனோட தலையில ஓங்கி முட்டி அவனை கீழே தள்ள ட்ரை பண்ணுது. நல்ல வேளையா அவன் ஒரு கையால அந்த பாறையோட விளிம்பை டைட்டா பிடிச்சுக்கிட்டதால கீழே விழல. திரும்பவும் அந்த ஆடு அவனை முட்டை வந்த டைம்ல அதோட 2 கொம்பையும் டைட்டா பிடிச்சுக்கிறான். இதனால பயந்து போன அந்த ஆடு அவனை அப்படியே பின்னாடி இழுத்துக்கு மேல கொண்டு வந்துருது. அந்த ஆடு பண்ணுன அந்த ஹெல்ப்பால கடைசியில அந்த மலைக்கு மேல ஏறி வந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட உயிரை காப்பாத்தின அந்த ஆட்டோட தலைய மெல்ல தடவுறான். கடைசியில அவன் மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டுக்கு மனசார நன்றியும் சொல்றான்.